இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் மனிதனால் போக முடியும். ஆனால் ஒரு சில இடங்களுக்கு மனிதனால் போக முடியாது. ஒரு சில இடங்களை வந்து கவர்மெண்ட்டே ரெஸ்ட்ரிக்டடாக வச்சிருக்காங்க, மனிதர்கள் யாரும் இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடமான ஸ்னேக் ஐஸ்லாண்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த தீவில் வந்து அழிந்து வரும் உயிரினங்களான ஒரு சில பாம்பு வகைகளும் அந்த தீவில் இருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க. அந்த கவர்மெண்ட் வந்து இந்த தீவை வந்து ரொம்பவுமே ஐசோலேட் பண்ணி தனிமையாக வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம், அந்த தீவு எங்கே இருக்குது, அதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு, அங்கே எப்படி இந்த பாம்புகள் வந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டுக்கதைகளும் இருக்குது, ஒரு தியரிட்டிக்கலான ஹிஸ்டரி டீட்டெயில்ஸும் இருக்குது. அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம். வணக்கம் நண்பா, ஹாய்மா தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஸ்னேக் ஐலாண்ட் அப்படிங்கிற தீவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த தீவை வந்து பல காரணங்களால் ஐசோலேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான காரணம், இந்த தீவில் வந்து பாம்புகள் அதிகம். உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு சதுர மீட்டருக்கு 2 பாம்புகள் நம்ம வந்து அந்த இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீவில் மட்டும் இத்தனை பாம்புகள் எப்படி இந்த தீவுக்குள்ளே வந்துச்சு, அதுக்கு உள்ளூர் மக்கள் சொல்லக்கூடிய விஷயம், ஹிஸ்டாரிக்கலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க அந்த ஐஸ்லாண்டை பற்றி கம்ப்ளீட்டாக பார்ப்போம். இந்த ஸ்னேக் ஐலாண்டு நிக்நேம் வச்சு கூப்பிடக்கூடிய இந்த தீவு வந்து பிரேசில்ல இருந்து கடலில் 1265 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து இந்த தீவு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த தீவில் வந்து பாம்புகளோட எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால இங்கே வந்து மக்கள் யாருமே வாழலை. இருந்தாலும் அங்கே வந்து ஒரு லைட் ஹவுஸையும் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விஷயங்களே நம்ம போக போக ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம். இந்த தீவோட மொத்த பரப்பளவே வந்து 106 ஏக்கர் தான். அந்த 106 ஏக்கரில் 4,30,000 பாம்புகள் வந்து வாழுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் ஒரு கணக்கெடுப்பில் அந்த தீவில் வந்து 4,30,000 பாம்புகள் வந்து வாழுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கடல் மட்டத்திலிருந்து 206 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த தீவு வந்து இயற்கையாகவே பாம்புகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை தான் வந்து வச்சிருக்கு. அதாவது ஈரப்பதம் அதிகமாகவும் வெப்பநிலை கம்மியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் வந்து இந்த தீவு வந்து இருக்கு. ஸோ இந்த காரணத்தினால தான் வந்து இங்கே வந்து பாம்புகளோட எண்ணிக்கையும் இனப்பெருக்கமும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 160 ஏக்கர் கொண்ட இந்த தீவில் 62 ஏக்கர் வந்து காடுகள் மட்டும்தான் இருக்கு. மலைக்காடுகளும் மரங்கள் மட்டுமே இருக்குது. மீதி இருக்கிற பகுதி, அதாவது 98 ஏக்கர் வந்து பாறைகளாகவும் வறண்ட பூமியாகவும் மட்டுமே இருக்கு. இந்த தீவுல 120 வகையான பாம்புகள் வந்து வாழுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 120 வகையான பாம்புகள்ல குறிப்பா அழிந்து வரும் உயிரினத்தில் இருக்கக்கூடிய பாம்பு எதுன்னா கோல்டன் ராட்டில் ஸ்னேக். அந்த பாம்பு தான் வந்து அழிந்து வரும் உயிரினங்கள்ல சேர்க்கப்பட்ட ஒரு பாம்பினமாகவும் இந்த தீவுல அதிகமா இருக்கக்கூடிய பாம்பாகவும் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த பாம்புக்கு வந்து இந்த தீவு வந்து பூர்வீகம் அப்படின்னே சொல்றாங்க. உலகத்துல எங்கேயுமே வந்து இந்த கோல்டன் ராட்டில் ஸ்னேக்கை வந்து அதிக அளவுல பார்க்க முடியாது. ஆனா இந்த தீவுல 2000 to 4000 பாம்புகள் வரைக்கும் இந்த பாம்பு வகையை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய பாம்புகளுக்கு உணவு வந்து பறவைகளும் ஒரு சில நேரங்கள்ல மீன்களும் மட்டுமே உணவு. வேற எந்த உணவுமே அந்த தீவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த அளவுக்கு எண்ணிக்கையில் அதிகமான பாம்புகள் வந்து இந்த தீவுல இருக்கும்போது இந்த தீவுல ஒரு லைட் ஹவுஸை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. எப்போன்னா 1909 1909 இந்த தீவுல வந்து ஒரு லைட் ஹவுஸ் கட்டப்பட்டிருக்குது. அந்த லைட் ஹவுஸ் இன்னைக்கு தேதிக்கு வந்து தானியங்கியா இருந்தாலும் அன்னைக்கு தேதிக்கு அந்த லைட் ஹவுஸ் கட்டப்பட்டப்ப வந்து அங்க மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு குடும்பத்தை வந்து அந்த கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணி அங்கே வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் வெறும் ஒரே ஒரு நாள் தான் அந்த லைட் ஹவுஸ் கீப்பரோட ஃபேமிலி அந்த தீவில் வந்து சர்வே பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ஒரு நைட்டு மட்டும்தான் அங்கே அவங்க ஸ்டே பண்ணாங்க. அடுத்த நாள் அவங்க வந்து இறந்துட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாம்புகள் தாக்கப்பட்டு அவங்க குடும்பமே வந்து அந்த தீவில் உயிரிழந்துடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த தீவுக்கு வந்து யாருமே வேலைக்கு போகலை, யாரையும் அப்பாயிண்ட்டும் பண்ணலை. அதுக்கப்புறமா சில காலங்களுக்கு அப்புறம் அந்த லைட் ஹவுஸை வந்து தானியங்கி மூலமாக இயக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கு அந்த லைட் ஹவுஸை கொண்டு வந்து இன்னைக்கு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் லைட் ஹவுஸாக தான் இந்த லைட் ஹவுஸ் வந்து இன்னைக்கு இருக்கு. இந்த தீவில் சாதாரணமாக ஒரு சதுர அடிக்கு 1 to 2 பாம்புகள் வரைக்கும் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அதே நேரம் இந்த தீவில் இருக்கக்கூடிய 4,30,000 பாம்பினங்கள்ல பாதிக்கு மேல இருக்கக்கூடிய பாம்பினங்கள் வந்து விஷம் இல்லாத பாம்புகளாக தான் இருக்கு. மீதி இருக்கிற பாதி வகையான பாம்புகள் வந்து விஷத்தன்மையோட இருந்தாலும் அதுல குறிப்பா ஒரு சில பாம்பு வகைகள் வந்து அதிகமான விஷத்தை செலுத்தக்கூடியதாக தான் அங்கே இருக்கு. ரொம்ப ஆபத்தான விஷம் காக்கக்கூடிய பாம்புகள் தான் வந்து அங்கே இருக்கு. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால பிரேசில் கவர்மெண்ட் வந்து இந்த தீவை வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் தியரி என்னன்னா, இந்த தீவு வந்து ஒரு காலத்தில் பிரேசில் நாட்டோட இணைஞ்சு இருந்திருக்கு. அப்படி இணைஞ்சிருக்கும் போது இந்த தீவுகளில் வந்து மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. கடற்கரை பகுதி அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஆள் நடமாட்டமும் மக்கள் தொகையும் அந்த இடத்துல கம்மியாக இருந்திருக்குது. அந்த நேரத்தில் பாம்புகளோட எண்ணிக்கை வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குது. அதனால வந்து அந்த இடத்துக்கு வந்து மக்கள் அதிகமாக போகலை. காலங்கள் செல்ல செல்ல அந்த பகுதி வந்து கடல் மட்டம் உயர்ந்தும் பூமியோட பிளவுனாலையும் அந்த தீவு வந்து தனிமைப்படுத்தப்பட்டு இந்த பிரேசில் நாட்டில் இருந்து பிரிஞ்சு போகுது. என்னதான் இது வந்து பிரேசில் நாட்டில் இருந்து தனிச்சு போனாலும் பிரிஞ்சு போன இந்த தீவில் இருந்த பாம்புகள் வந்து அந்த தீவில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியருக்கு வந்து அடாப்ட் ஆகி எண்ணிக்கையில் இனப்பெருக்கத்தில் அது அதிகமாகி, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பாம்புகளை வேட்டையாடுறதுக்கு அங்கே எந்த மிருகமுமே கிடையாது. இந்த ஒரு காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய பாம்புகள் வந்து இனப்பெருக்கத்தில் ஒவ்வொரு வருஷமும்
அதிகமான எண்ணிக்கையில் உருவாயிட்டு இருக்கு. பிரேசில் நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டன் ரேட்டில் ஸ்னேக்கை வந்து பாதுகாக்கப்பட்ட உயிரினமாக வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினாலையும் இந்த தீவுக்கு வந்து யாரையுமே வந்து அலோவ் பண்ணல. ஏன்னா கோல்டன் ரேட்டில் ஸ்னேக் வந்து அந்த தீவில் இருக்கிறதுனால அதை யாரும் வேட்டையாடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அங்கே வந்து மக்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. இருந்தாலும் உள்ளூர்வாசிகள் வந்து இந்த தீவுக்கு சொல்லக்கூடிய கதை என்னன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி கடல் கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு வரக்கூடிய பணங்களை, தங்கங்களை, அவங்க எடுத்துட்டு வரக்கூடிய எல்லா பொருட்களையும் இந்த தீவுல தான் வச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு சுரங்கத்துக்குள்ள போய் இந்த தீவுக்குள்ள தான் வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து வச்சிருந்திருக்கிறாங்க. அதுக்கு பாதுகாப்பா விடப்பட்ட பாம்புகள் தான் இந்த பாம்புகள். வேற யாரும் இந்த தீவுக்குள்ள வரவும் கூடாது, நம்ம கொள்ளையடிச்சிட்டு வந்த பணங்களையும் பொற்காசுகளையும் யாரும் வந்து எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக விடப்பட்ட காவலாளிகளாக தான் இந்த பாம்புகள் வந்து இந்த தீவுக்கு வந்திருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த பைரட்ஸ் எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறமா இந்த தீவு வந்து கைவிடப்பட்டுருச்சு. இந்த தீவை பத்தி யாருக்குமே தெரியல. இன்ஃபேக்ட் அந்த பைரட்ஸுக்கு மட்டுமே அந்த தீவில் இருக்கக்கூடிய தங்கம் எந்த இடத்துல இருக்கு, அதுக்கு எப்படி போகணும், இந்த பாம்புகள் எல்லாம் எப்படி வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த தீவுக்குள்ள யாருமே வந்து உள்ள போக முடியல. உள்ள போனவங்க உயிரோட வெளியே வர முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த லைட் ஹவுஸ் கட்டினாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த லைட் ஹவுஸ் கட்டும் போது கூட நிறைய உயிர் சேதங்கள் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் மக்கள் வந்து தவறா கூட இந்த லைட் ஹவுஸுக்கு தெரியாம கூட வந்துடக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் அந்த கவர்மெண்ட் வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துல இந்த லைட் ஹவுஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாங்ல இருந்து பார்த்தா ஒரு தீவு இருக்கு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம் தான் நமக்கு தெரியுமே ஒழிய, அந்த தீவுல பாம்புகள் இருக்கு, அதுல விஷத்தன்மை உள்ள பாம்புகள் தான் அதிகம். அதே மாதிரி லட்சக்கணக்கான பாம்புகள் இந்த தீவுல இருக்கு. இந்த தீவுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலே மரணம் நிச்சயம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து புதுசா வர்றவங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வந்து இந்த லைட் ஹவுஸ் இங்க கட்டி இந்த லைட் ஹவுஸுக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே சிக்னல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் வந்து இந்த பாம்பு தீவு வந்து ரொம்ப பிரபலமா இருக்குது. இந்த தீவை வந்து ரொம்ப ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான காரணமும் இதுதான். 2 காரணம் வந்து இந்த தீவை ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கு. ஒன்று, மனிதர்கள் போனாங்கன்னா அவங்க உயிரோட திரும்புறது கஷ்டம். 2வது, அரிய வகை உயிரினங்களான கோல்டன் ரேட்டில் ஸ்னேக் வந்து இந்த தீவுல தான் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கு. ஸோ இந்த காரணங்கள்னால தான் வந்து இந்த தீவுக்கு மனிதர்கள் செல்ல அனுமதி கிடையாது. ஆய்வாளர்கள் போறதுக்கு அனுமதி கொடுக்குது இந்த கவர்மெண்ட். பட் அதுவும் வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து அவங்க செஞ்சா மட்டுமே அவங்களால வந்து உள்ள போக முடியும். இந்த தீவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மிஸ்டீரியஸான டாப்பிக்கை வந்து ரெகுலராக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ தான் நமக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.